வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இலவச சட்ட உதவி மையம் இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய குடியரசில் பணம் இருக்குது அப்படி இல்லைன்னு சொல்லாமல், அந்த பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் நீதி கிடைக்க வேணும் அப்படின்றதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 39A ஃப்ரீ லீகல் எய்ட் சர்வீஸ் பற்றி பேசுது. ஒரு மாநில அரசும் அந்த மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்க மக்களுக்கு இலவசமாக சட்ட உதவி கிடைக்கிறதுக்கு இந்த சட்ட வழிவகை செய்யுது. ஸோ நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு மாவட்டத்துலேயும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட கோர்ட் இருக்கும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சொல்லுவாங்க. மாவட்ட தலைமை நீதித்துறை அலுவலகம் இங்கே தான் நமக்கு பொதுவாக லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி சொல்லுவாங்க. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுன்னு சொல்லுவாங்க தமிழில். மாநில அளவில் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, இந்த மாதிரி 2 பிரிவில் இருக்குது. மாநில அளவில் பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்னு செயல்படுறாங்க. இவங்க ஹைகோர்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அலுவலகமும் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. மாவட்ட அளவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தலைமை, அதாவது மாவட்ட நீதிமன்றத்துக்கு அருகாமையில் மாவட்ட நீதிமன்ற அலுவலகம் அமைஞ்சிருக்க இடத்துல இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயல்படுது. இதில் ஒரு அறையோ ஒரு 2-3 அறையோ சேர்ந்த மாதிரி இருக்கலாம். அந்த 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 கோர்ட்டில் இலவச சட்ட உதவி மையம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு சட்ட ஆலோசனை கொடுப்பாங்க. உதாரணமாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ண தெரியல, அப்படி வழக்கு போடணுமா, என்ன முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது நேரடியாக போயிட்டு தொடர்பு கொள்ளலாம், அது ஒரு வழி. அங்கே நீங்கள் உங்களுடைய குறைகளை சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் ஏதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அடுத்தது இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, சட்ட உதவி அப்படின்றது கிரிமினல் வழக்கு, சிவில் வழக்கு 2த்துலேயுமே கிடைக்கும். இது தவிர ஏதாவது வேறு ஏதாவது நம்ம குடும்ப வன்முறை, அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வழக்குகளுக்கும் பொதுவாக சட்ட உதவி மையம் உதவி பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு பிணை வாங்கி தரது. அவங்களுக்கு பிணை எடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க, சட்ட உதவி கிடைக்காது. அதனால் அவங்க காலம் ஃபுல்லாக சிறைச்சாலையிலேயே கூட வாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அரசாங்கம் இலவச சட்ட உதவி மூலமாக அவங்களுக்கு பிணை மனு தாக்கல் பண்ணி அவங்க பிணையில் வெளியே வரத்துக்கும் சட்ட உதவியை செய்கிறாங்க. இதை தவிர குடும்பத்தில் ஏற்படுகிற டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு சட்ட உதவி கிடைக்குது. அதுக்கப்புறம் சிவில் வழக்குகள், கிரிமினல் வழக்குகள், ஸோ இந்த மாதிரி வழக்குகளுக்கும் கூட நமக்கு சட்ட உதவி பண்ணுறாங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை தலைவருக்கு கடிதம் ஒன்று எழுதலாம். ஏன் நாங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி சட்ட உதவி தேவைப்படுது, நீங்கள் எனக்கு ஒரு மனுவாக கொடுக்கணும், நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு ஒரு மனுவாக எழுதி அவங்களுக்கு ஒரு தபாலில் கூட அனுப்பலாம், உங்கள் ஃபோன் நம்பரோடு அனுப்பணும். அவங்க அதை பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க, இல்லை நேரில் கூட கொண்டு போய் கொடுக்கலாம். வழக்கு விவரங்கள் முழுமையாக இருந்தது அதை கொண்டு போய் கொடுக்குறது, நேரில் கொண்டு போய் கொடுக்குறது ஒரு அட்வைசபிள். அவங்களுக்கு உடனடியாக அந்த கடிதம் கையில் கிடச்சிரும், அதை பார்த்துட்டு அவங்க முடிவு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். இதுக்கு அவங்க சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் அதாவதுனா வருமான சான்றிதழ் கேட்குறாங்க. உண்மையிலே நீங்கள் வறுமையில் தான் இருக்கீங்களா, அவங்களால சொந்தமாக ஒரு வழக்கறிஞர் வச்சு வழக்கை நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம டாக்குமெண்ட்டாக கொடுக்கணும். ஒன்று வருமான சான்றிதழ் கொடுக்கலாம். சில இடங்களில் அஃபிடேவிட் கொடுத்தா போதும். ஒரு பிரமாண பத்திரத்தில் எனக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, நான் ஏழ்மை நிலையில் இருக்கேன், அதனால் எனக்கு இலவச சட்ட உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லெட்டராக எழுதி கொடுத்தீங்கன்னா, அந்த மனுவை பரிசீலனை பண்ண தலைவர் அதுக்கப்புறம் தலைவர் இருப்பாங்க. அவங்க உங்கள் மனுவை பரிசீலனை பண்ணி உங்களுக்குன்னு ஒரு வழக்கறிஞரை நியமித்து கொடுத்துருவாங்க. அந்த வழக்கறிஞருக்கு உண்டான கட்டணத்தை அரசாங்கம் செலுத்திடும். இது சராசரியாக ஒரு வழக்குக்கு 4000-4500 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா தோராயமாக. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் போகும்போது கொஞ்சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த அமௌண்ட் அவங்களே பே பண்ணிவிடுவாங்க. இதுக்கு நம்மக்கிட்ட கையெழுத்து வாங்கிப்பாங்க வக்காலத்துக்கு. ஸோ நம்ம வக்காலத்து போட்டு கொடுத்தோம்னா அவங்க அதுக்கப்புறம் வழக்கு நடத்துவாங்க. இது இதனுடைய முழுமையான பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே வரும். வேறு உங்களுக்கு சந்தேகம் எதுனா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயில் கேட்போம். நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில்
நம்ம அந்த சந்தேகங்களை பற்றி விரிவாக வந்து பேசுவோம். இந்த சந்தேகங்கள், இந்த விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வரும். நன்றி, வணக்கம்.